Hello friends, welcome back to my channel Amma Samayal Kattu. இன்னைக்கு அம்மா சமையல் கட்டு சேனல்ல முறுக்கு மாவு எப்படி அரைச்சு ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்க போறேன். இது பாத்தீங்கன்னா 200 கிராம் ஆழாக்கு. இதுல 5 ஆழாக்கு போட்டோம் அப்படினாக்க 1 கிலோ அரிசி வந்துரும். இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இதுக்கு ரேஷன் பச்சரிசி இருந்தால் நம்ம அதையும் எடுத்துக்கலாம், இல்லை சாதா கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா வெயிலில் உணர்த்த போகிறோம். இப்போ இந்த அரிசி காய வைக்கிறதுக்கு நம்ம காட்டனில் எந்த துணி இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வெயிலில் 4 பக்கமும் துணியில் கல் வச்சுருங்க. கல் வச்சுட்டு நடுவில் இந்த அரிசி எல்லாத்தையும் கொட்டி நல்லா நம்ம கையால் இந்த மாதிரி நீவி விட்டு காய விடலாம். நம்ம என்றைக்கு நல்லா வெயில் போடுறத பார்த்தோம் அப்படின்னாக்கா உடனே அன்றைக்கி நம்ம முறுக்குக்கு அரிசி நல்லா கழுவி நம்ம காய வச்சிடலாம். ஒருவேளை மழைக்காலம் வந்துடுச்சு, வெயிலே அடிக்கலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டிலே இதை காய வச்சுக்கலாம். ஆனால் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இது காயறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் நிழல்லையே இதை நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம். இது நல்ல 1 நாள் வெயிலில் ஃபுல்லாக காயணும். அப்படி வெயில் ஒரு வேளை கம்மியாயிடுச்சுன்னா 2 நாள் கூட நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1 நாள் வெயிலே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரிசியை கொஞ்சமாக நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கடுக்கடுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி காய வச்சு எடுத்த உடனே நம்ம உளுந்தெல்லாம் வறுத்து நம்ம மிஷினில் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா முறுக்கு நல்லா வரும். இப்போ இதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா 300 நம்ம போட போகிறோம். இந்த ஆழாக்கிலே ஒரு ஆழாக்கை போட்டுட்டு ஒரு பாதி ஆழாக்கை போட்டோம் அப்படின்னாக்கா 300 உளுந்து வந்துடும். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 300 உளுந்து, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இப்போ இந்த உளுந்தை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம சுடுற முறுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு உளுந்தோட வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும், தீயை விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் இதை வறுக்க நமக்கு உளுந்தோட வாசம் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள், எனக்கு உளுந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் உளுந்து ஆற வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவு அரைக்கும் போது இது கூட கொஞ்சமாக உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். அது சும்மா ஒரு கைப்பிடி அளவு உடச்சக்கல்லை சேர்த்துட்டா போதும். இதோட இப்போ நம்ம ஆற வச்ச உளுந்தையும் சேர்த்து கொட்டிடலாம். கொட்டிட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் கொடுக்கும்போது முறுக்கு மாவுக்கு அரைக்கணும்னு சொல்லி கொடுங்க. இப்போ மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த உடனே மாவை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. உடனே ஒரு பேப்பர் போட்டு அதில் மாவை கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். பாருங்கள், நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதில் மாவை கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். மாவை கொட்டிட்டு இந்த மாதிரி கரண்டியால் கிளறி விட்டுறதால இது சீக்கிரமாக ஆறிடும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஈரக்கரண்டி இல்லாமல் நல்லா காஞ்ச கரண்டியில் தான் இந்த மாதிரி பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரமும் நல்லா காஞ்ச பாத்திரமாக இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்களும் வெயில் அடிக்கும் போதே மாவை காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தீபாவளி டைமில் நமக்கு முறுக்கு சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முறுக்கு மாவை அரைச்சி ரெடியாக வச்சுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.